Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல். ஸோ இந்த ஐபிஎல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும். ஸோ சிஎஸ்கேக்கும் ஆர்சிபி நடக்கக்கூடிய ஐபிஎல்லோட முதல் மேட்சுக்கான பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளேயர்ஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, ஹெட்ல என்ன ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, வெனுல என்ன மாதிரி ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டான சேனல்ல உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நேமை பயன்படுத்தி நிறைய வடக்கன்ஸ் வந்து நம்ம பேரை வச்சு ஃபேக்கான நிறைய சேனல்ஸ் வச்சிருக்கானுங்க. அதுல வந்து பிரைம்னு சொல்லி லிங்க் போட்டு உங்களோட ஃபேக் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் போய் சேர்ந்துடாதீங்க. நம்மளோட சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கரெக்டான சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் மைஃபேப்11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் வந்து தமிழன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்னா நம்ம மைஃபேப்11 ஆப் சொல்லலாம். ஸோ இதை இப்போ நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ஸும் இதுல போய் நிறையவே கண்டென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸ் வெறும் 26 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல கிராண்ட் லீக்ஸும் இருக்கு. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கும் ஆர்சிக்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேட்ச் 22 மார்ச் இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. எல்லா மேட்சுமே 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நைட் மேட்ச். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் மட்டும் 8 மணிக்கு தான் நடக்க போகுது. ஏன்னா ஸ்டார்டிங் செட் பண்ணி இருக்கிறதுனால 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து வைக்கிறாங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் ஸ்டேடியம், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. சென்னையில இந்த மேட்ச் நடக்குது. ஸோ சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் மிடில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 155 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. மிடில் கொஞ்சம் டேர்ன் இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட் எடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். மேட்ச் போக போக தான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்ல ஒரு பவுன்சஸ் இருக்கும். அவுட்ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ 155 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்க போகுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 26 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. 26 மேட்ச்ல 154 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 82 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 72 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு 26 மேட்ச்ல. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 147 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல போத் இன்னிங்ஸ்லுமே ஈக்குவல் தாங்க சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 70 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 77 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 70 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகப்படியான ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்றப்போ ஒரு 5-6 விக்கெட் வந்து அதிகப்படியான விக்கெட்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். கடைசியா நடந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் 10 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 6 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் இன்சியலா கொஞ்சம் நல்ல சீம் இருக்குங்க. பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 32 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 21 மேட்ச் சிஎஸ்கேவும் ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா 10 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட்ஸ்ல இருந்திருக்கு. சென்னையில பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆர்சிபி வந்து வின் பண்ணிருக்காங்க. விளையாண்ட 8 மேட்ச்ல வந்து சிஎஸ்கே விளையாண்ட 8 மேட்ச், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல விளையாண்ட 8 மேட்ச்ல 7 மேட்ச் வந்து சென்னை தாங்க வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது அஜின்கியா ரஹானே, டெல்லி மிச்சல், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, சர்துல் தாக்கூர், தீபக் சகர், முகேஷ் சௌத்ரி அண்ட் மகேஷ் தீக்ஷனா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சேம் இதே பிளேயிங் தான் போவாங்க. சிவம் தூபேவை வந்து அல்லது சிவம் தூபே ஆர் ருத்ராஜ் கைக்வாட், அப்படி இல்லை அப்படின்னா லைக் தீக்ஷனா ஏதோ ஒரு பிளேயருக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர் ஒரு பிளேயர் இறக்கிடுவாங்க. ஏன்னா 3 ஃபாரின் பிளேயர் தான் வந்திருக்காங்க. ஸோ டெல்லி மிச்சலா இருக்கட்டும், லைக் ரச்சின் ரவீந்திரா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா. ஸோ இந்த மாதிரி 3 பேர் மட்டும்தான் ஃபாரின் பிளேயர் இருக்காங்க. ஸோ 4வது ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி, சாண்டர், முஸ்டிபிஷுர் ரஹ்மான், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தங்களை வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்துக்குவாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஃபாப் டு பிளேசிஸ், விராட் கோலி, ரஜித் படிதார், கிளேன் மேக்ஸ்வெல், மகிபுல் லாம்லோர், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, அல்சாரி ஜோசப், ஆகாஷ்தீப், முகமது சிராஜ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஒரு ப்ராபபிளான பிளேயிங் 11. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி டிப்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டாட்ஸ் வீடியோக்கு டைரக்டா போயிடுவோம். ஸோ ருத்ராஜ் கைக்வாடை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்ல 184 ரன் வந்து அடிச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்ல பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 அப்படிங்கிற ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்ல ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா. வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்ச் பிளே பண்ணி 268 ரன் அடிச்சிருக்காரு. வெனுலையுமே 33 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுலயும் பர்டிகுலரா
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டுமே 2 சதம் சரி அரை சதம் அடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30+ ரன் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் சரி வெளி ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும். ரச்சின் ரவீந்திராவுக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெளி ரெக்கார்ட் ரெண்டுமே இல்ல. ரீசென்ட் ஃபார்ம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 68 ரன் அடிச்சிருக்காரு, 2 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம் ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும். அஜன்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் ஃபார்ம், எக்ஸலன்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். 36 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்ல வச்சிருக்காரு. வெனுலயே வந்து பாத்தீங்கன்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 173 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் போரா இருக்கு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜ் 44 வச்சிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 31 வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு அஜன்கே ரஹானேவுக்கு பொறுத்த வரைக்கும். டெல்லி மிச்சல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே கிடையாது. ரீசென்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபார்ம்ல இருக்காருங்க. அவர் 72 ரன், 8 ரன், 17 ரன், 61 ரன், 57 ரன், கடைசி 5 மேட்ச்ல மட்டுமே 3 அரை சதம் அடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செம ஃபார்ம்ல இருப்பதற்கான ஒரு ஆப்ஷன். சிவம் துபையை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் சரியான ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க. 3 மேட்ச்ல 193 ரன் அடிச்சிருக்காரு. அதுல ஒரு 95, ஒரு 52, ஒரு 46. ஸோ 3 மேட்சுமே நல்லாவே ஆடி இருக்காரு. 193 ரன் அடிச்சிருக்காரு. எக்ஸலன்ட் ரெக்கார்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். வெனுலையுமே வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்ச் பிளே பண்ணி 165 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 25 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜும் வந்து வச்சிருக்காரு சிவம் துபையை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே ஓரளவு சூப்பரா இருக்கு சிவம் துபைக்கு. ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் 30 மேட்ச் பிளே பண்ணி 291 ரன் அடிச்சிருக்காரு, 26 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோட எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து ஒரு 15+ ரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் ஒரு ஆவரேஜே வச்சிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்ச்ல 142 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 14 மேட்ச்ல 149 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு அவர்கிட்ட. வெனுவை பொறுத்த வரைக்கும் 42 மேட்ச்ல வந்து 30 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 381 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத்லயுமே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆகட்டும் வெனு ரெக்கார்ட் ஆகட்டும் போத்லயுமே மினிமம் ஒரு விக்கெட், தென் 10ல இருந்து ஒரு 15+ ரன். ஸோ இதுதான் அவரோட ஆவரேஜா இருக்கு. மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வேற லெவல்ல இருக்கு. 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 30 ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 49 ஆவரேஜும் வச்சிருக்காரு. வெனுவிலுமே வந்து பாத்தீங்கன்னா 67 மேட்ச் பிளே பண்ணி 1513 ரன் அடிச்சிருக்காரு. 41 அப்படிங்கிற ஆவரேஜ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்கு. பட் அவரோட பேட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வருவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அப்படியே வந்தாலும் கடைசி ஒரு ஓவர் 2 ஓவர் அந்த மாதிரி தான் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் அடிக்க தான் சான்சஸ் இருக்கும் மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும். சர்துல் தாக்கூர் 10 மேட்ச் பிளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 86 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 10 மேட்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றப்போ மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோல எடுத்திருக்காரு சர்துல் தாக்கூர். தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் பிளே பண்ணி 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோல கூட எடுக்கல. பட் வெனுல 14 மேட்ச்ல 19 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலயும் பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டா போல் பண்றப்போ மேட்சுக்கு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்டா போல் பண்றப்போ ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோல தான் எடுத்திருக்காரு வெனுல. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் பிளே பண்ணி 6 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காரு தீபக் சஹர். முகேஷ் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் ஓரளவு நல்லாவே அவருக்கு இருக்கு. மகேஷ் தீக்ஷனாவுக்கு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வேற லெவல்ல இருக்குங்க. 3 மேட்ச்ல 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் மேட்ச் போல் பண்றப்போ ஒரு மேட்சுக்கு வந்து 3 விக்கெட்டும், செகண்டா வந்து போல் பண்றப்போ 2 மேட்சுக்கு 5 விக்கெட்டும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல மட்டும் வெனுல ஒரு புவர் ரெக்கார்டுங்க. 7 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப 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 புவரா தான் இருக்கு மகேஷ் தீக்ஷனாவுக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபார் டுப்ளிசிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 3 மேட்ச்ல வந்து 108 ரன் அடிச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 38 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 62 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஓரளவு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். வெனு ரெக்கார்டும் எக்ஸலண்டா வச்சிருக்காருங்க. 37 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனுல தான் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே 30 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல இருக்கனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். விராட் கோலி ஸோ போத் ஓப்பனர்ஸ் ஆர்சிபியோட போத் ஓப்பனர்ஸுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டா சரியான ஆவரேஜ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் 2 பேருக்குமே இருக்கு. விராட் கோலிட்ட 37 அப்படிங்கிற ஆவரேஜ் இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றப்போ 47 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் வெனுலையுமே 32 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 211 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 232 ரன் அடிச்சிருக்காரு. போத் ஓப்பனர்ஸ்க்குமே ஒரு 30+ ரன் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ரஜித் படிட்டார் ஒரு மேட்ச் பிளே பண்ணி ஹெட் டு ஹெட்ல 21 ரன் அடிச்சிருக்காரு. வெனுல 2 மேட்ச் பிளே பண்ணி 9 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் பூரா தான் இருக்கு ரஜித் படிட்டார்ட்ட.
கிளைன் மேக்ஸ்வெல் ஹெட்வெட்ல வந்து பாத்தீங்கன்னா 13 மேட்ச் பிளே பண்ணி 364 ரன் அடிச்சிருக்காரு, 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு 6 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு 13 மேட்ச்ல. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 22 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான், பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 37 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 176 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காரு கிளைன் மேக்ஸ்வெல். 3 மேட்ச்ல 176 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 55 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருங்க வெனு ரெக்கார்டு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கிளைன் மேக்ஸ்வெல். மஹிபுல் லாம்லர் 2 மேட்ச் பிளே பண்ணி 42 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும். கேமரான் கிரீன் 2 மேட்ச் பிளே பண்ணி ஹெட்வெட்ல வெறும் 18 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெனுலையும் அதே மாதிரி 2 மேட்ச் பிளே பண்ணி 47 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான். ஹெட்வெட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரான ஆவரேஜ் தாங்க. 2 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 18 ரன் தான் அடிச்சிருக்காரு. தினேஷ் கார்த்திக் 32 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அதுல 30 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காருங்க ஹெட்வெட். அதுலயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜ் 31 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. வெனுலையுமே ஒரு 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. போத் ஹெட்வெட் அண்ட் வெனு ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு தினேஷ் கார்த்திக். கரண் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்பவே போரா இருக்குங்க. 7 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுலயும் 2 விக்கெட், 3 மேட்சுக்கு 2 விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றப்ப எடுத்திருக்காரு. 3 மேட்சுக்கு ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோல தான் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றப்போ. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் போர் தாங்க. அதுவும் ஹெட்வெட் ரெக்கார்டு தான் போரா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெனு ரெக்கார்டுமே கொஞ்சம் போரா தாங்க இருக்கு. 2 மேட்ச் பிளே பண்ணி அதுல விக்கெட்ஸே எதுவும் எடுக்கல. அல்ஜாரி ஜோசப் சரியான ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க. 3 மேட்ச் பிளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றப்ப 3 மேட்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அவர் இருந்தாருன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோல கண்டிப்பா எடுக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆகாஷ் தீப் ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணி விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவு டீசெண்டா இருக்கு. முகமது சிராஜ் கொஞ்சம் புவர் ரெக்கார்டுங்க ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும். 9 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட்வெட் ரெக்கார்டு ரொம்பவே புவரா இருக்கு முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும். இப்போ பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் வெனு ரெக்கார்ட் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ்க்கான பேட்டில் வைஸ் பார்ப்போம். ருத்ராஜ் கைக்வாட் அல்ஜாரி ஜோசப் 4 இன்னிங்ஸ்ல 2 முறை அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 15 இன்னிங்ஸ்ல 5 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 18 இன்னிங்ஸ்ல 9 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. மேபி ரச்சின் ரவீந்திரா விஸ் ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜின்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 3 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட 76 இன்னிங்ஸ்ல 27 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஸோ அஜின்கே ரஹானே விஸ் லெக் பிரேக் ஸ்பின்னர் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். மேபி கரண் சர்மாக்கு அவருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அல்ஜாரி ஜோசப் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு 7 இன்னிங்ஸ்ல. ஸோ அல்ஜாரி ஜோசப் ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. அதே மாதிரி மகேந்திர சிங் தோனி வெஸ் அல்ஜாரி ஜோசப் இவங்களுக்குள்ள கண்டிப்பா பேட்டில் இருக்க சான்ஸ் இருக்குங்க. 4 இன்னிங்ஸ்ல 3 முறை MS தோனியோட விக்கெட்டை வந்து அல்ஜாரி ஜோசப் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேப் டூப்ளசிஸை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி கிட்ட கஷ்டப்பட்டிருக்காருங்க. 12 இன்னிங்ஸ்ல 4 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆம் சைனா மேன் வந்து 13 இன்னிங்ஸ்ல 5 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. மோஸ்ட்லி சென்னையில வந்து லெஃப்ட் ஆம் சைனா மேன் பெருசா யாரும் இல்ல. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி கிட்ட 5 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. சாண்ட்னர்ட்ட ஒரு 4 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காரு. அதர்வைஸ் பெருசா பேட்டில்ஸ் யாருக்கும் இல்ல விராட் கோலிக்கு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைன் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் 31 இன்னிங்ஸ்ல 9 முறை ரவீந்திர ஜடேஜா கிட்ட பேட்டில் இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி தீக்ஷனா கிட்டையும் பாருங்க ஒரு 4 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஸோ தீக்ஷனா ஜடேஜா இவங்கள்ட்ட இருந்து கிளைன் மேக்ஸ்வெல்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். கிளைன் மேக்ஸ்வெல் வெஸ் CSK ஸ்பின்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேமரான் கிட்ட வந்து துஷார் தேஷ்பாண்டே கிட்ட ஒரு முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. லைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர்ட்ட ஒரு 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. மேபி வந்து லைக் தீக்ஷனா வெஸ் கேமரான் கிரீன் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸ்க்கான ஹெட்வெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட், தென் பிளேயர்ஸ்க்கான பேட்டில் இப்படி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்துருவோம். ஸோ ருத்ராஜ் கைக்வாட், அஜின்கே ரஹானே 2, சிவம் தூபே 3, ரவீந்திர ஜடேஜா 4, தீபக் சகர் 5, மகேஷ் தீக்ஷனா 6, ஃபேப் டூப்ளசிஸ் 7, விராட் கோலி 8, மேக்ஸ்வெல் 9வது ஆப்ஷன், அடுத்ததா அல்ஜாரி ஜோசப் 10வது ஆப்ஷன், முகமது சிராஜ் 11வது ஆப்ஷன், தினேஷ் கார்த்திக் 12வது ஆப்ஷன்,
தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்துல் தாக்கூர் 13வது ஆப்ஷன், டெர்லி மிச்சல் 14வது ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் கிராண்ட் லீக்ஸ், ஸோ ஸ்மால் லீக்ஸ் உள்ள கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் அஜின்கே ரஹானேவுக்கு ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்துல் தாக்கூருக்கு ஒரு கேப்டன் விஸ்கெட் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ஸ்ல. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ஜாரி ஜோசப்புக்கு ஒரு கேப்டன் விஸ்கெட் ஆப்ஷனா நீங்க கண்டிப்பா கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா யூஸ்வலா சேஃபா வந்து ஃபேப் டு பிளேசிஸ், விராட் கோலி, ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா இப்படி எல்லாருக்குமே வந்து சேஃபா போயிருவாங்க. ஸோ நான் சொன்னவங்க எல்லாமே ரிஸ்கான கேப்டன் விஸ்கெட் ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான டெமோ டீம்ஸ் உங்களுக்கு வேணும் வச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்றேன். தேங்க்யூ.